வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் லெசன்ஸ் பார்த்துட்டு வரோம். ஆல்ரெடி பேசிக்ஸ், கிராமர் அண்ட் 12 டென்சஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்கிற பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். உங்களோட லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு இந்த வீடியோவில் பிகினர்ஸ்க்கான 50 இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லியும் யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் தான். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. லெட்ஸ் பிகின் டுடேஸ் கிளாஸ். ஃபர்ஸ்ட் ஒன், உள்ளே வா. ரொம்பவும் ஈஸி தாங்க. இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ளே வா. கம்மின், கம்மின், கம்மின். உள்ளே வா. உள்ளே வா சொல்கிறதுக்கு கம்மின். நெக்ஸ்ட் ஒன், திரும்ப போ. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம், ட்ரை பண்ணி பாருங்கள். கோ பேக், கோ பேக். திரும்ப போ, கோ பேக். நெக்ஸ்ட் ஒன், திரும்ப வா. ட்ரை பண்ணி பாருங்கள். கம் பேக், கம் பேக். திரும்ப வா, கம் பேக். நெக்ஸ்ட் ஒன், எடுத்துக்கொள். இங்கிலீஷில் எப்படி சொல்வோம், எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு டேக் இட், டேக் இட். நெக்ஸ்ட் ஒன், போகலாம். லெட்ஸ் கோ, லெட்ஸ் கோ. நெக்ஸ்ட் ஒன், ஏன் கூடாது. ஏன் கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம், ட்ரை பண்ணி பாருங்கள். ஒய் நாட், ஒய் நாட். ஏன் கூடாது. நெக்ஸ்ட் ஒன், இப்போ தான். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான், இப்போ ஜஸ்ட் இப்போ தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு எப்படி சொல்லுவோம், ஜஸ்ட் நவ், ஜஸ்ட் நவ். இப்போ தான். நெக்ஸ்ட் ஒன், அது இல்லை, அது இல்லை. எப்படி சொல்வோம், ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் சிம்பிள் தாங்க. நாட் தட், நாட் தட். அது இல்லை. இதுவே இது இல்லைன்னு சொல்லும்போது நாட் திஸ். நெக்ஸ்ட் ஒன், இங்கே உட்காரு. இங்கே உட்காருங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது, சிட் ஹியர், சிட் ஹியர். இங்கே உட்காருங்க. இதை சுத்தம் செய். ட்ரை பண்ணி பாருங்கள். க்ளீன் இட், க்ளீன் இட். அதை சுத்தம் செய்யினா க்ளீன் தட். ரொம்பவும் ஈஸி தாங்க. க்ளீன் இட், இதை சுத்தம் செய்யுங்க. நெக்ஸ்ட் ஒன், உண்மையாகவா. உண்மையாக அப்படி நடந்ததா, உண்மையா அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் கேட்போம், ரொம்பவும் ஈஸி தாங்க. ரியலி, ரியலி. உண்மையாவா, ரியலி. நெக்ஸ்ட் ஒன், இது மிகவும் மோசமாக இருக்கிறது. இது ரொம்பவும் மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு எப்படி சொல்வோம், இட்ஸ் டூ பேட், இட்ஸ் டூ பேட். இது ரொம்பவும் மோசமாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், வழக்கமாக. ஆஸ் யூஷுவல், ஆஸ் யூஷுவல். வழக்கமாக. இது நான் வழக்கமாக இது இப்படி தாங்க செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது ஆஸ் யூஷுவல் இந்த வேர்டை பயன்படுத்துவோம், ஆஸ் யூஷுவல். நெக்ஸ்ட் ஒன், நான் இங்கே இருக்கிறேன். இது எப்படி சொல்வோம், ஹியர் ஐ ஆம், ஹியர் ஐ ஆம், ஹியர் ஐ ஆம். நெக்ஸ்ட் ஒன், அதை இப்போது செய், அதை இப்போது செய். இங்கிலீஷில் எப்படி சொல்வோம், ட்ரை பண்ணி பாருங்கள். டூ இட் நவ், டூ இட் நவ். நெக்ஸ்ட் ஒன், அதை புறக்கணிக்கவும். இது எப்படி சொல்வோம், இக்னோர் இட்,
ignore it அதை புறக்கணிக்கவும். ignore it. next one, இது எளிமையாக உள்ளது, இது ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்வோம்? இட்ஸ் ஈஸி. இட்ஸ் ஈஸி. இது ரொம்பவும் எளிமையாக இருக்குது. இட்ஸ் ஈஸி. நெக்ஸ்ட் ஒன், சீக்கிரம் வா. சீக்கிரம் வான்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்வோம்? ட்ரை பண்ணி பாருங்கள். கம் சூன். கம் சூன். சீக்கிரம் வா. நெக்ஸ்ட் ஒன், என்னை போக விடு. என்னை போக விடுன்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்வோம்? லெட் மீ கோ. லெட் மீ கோ. இதுவே அவரை போக விடுன்னு சொல்கிறதுக்கு லெட் ஹிம் கோ. நெக்ஸ்ட் ஒன், காயப்படுத்தாதே. டோன்ட் ஹர்ட். டோன்ட் ஹர்ட். இதுவே என்னை காயப்படுத்தாதே சொல்கிறதுக்கு டோன்ட் ஹர்ட் மீ. டோன்ட் ஹர்ட் மீ. அவர்களை காயப்படுத்தாதே சொல்கிறதுக்கு டோன்ட் ஹர்ட் தெம். டோன்ட் ஹர்ட் தெம். நெக்ஸ்ட் ஒன், இங்கே பார். ரொம்பவும் ஈஸி தாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். லுக் ஹியர். லுக் ஹியர். இங்கே பார். நெக்ஸ்ட் ஒன், அவரை விட்டுவிடு. அவரை விட்டுவிடு. லீவ் ஹிம். லீவ் ஹிம். அவரை விட்டுவிடு. லீவ் ஹிம். நான் வேலையாக இருக்கிறேன். நான் வேலையாக இருக்கிறேன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுக்கு எப்படி சொல்வோம்? ஐ ஆம் பிஸி. ஐ ஆம் பிஸி. நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுக்கு ஐ ஆம் பிஸி. எனக்கு 23 வயது ஆகிறது. இது எப்படி சொல்வோம்? ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ ஆம் 23. ஐ ஆம் 23. இல்லைனா ஐ ஆம் 23 years old. இப்படி ஃபுல்லாக சொல்லணும். ஐ ஆம் 23 இல்லைனா ஐ ஆம் 23 years old. நெக்ஸ்ட் ஒன், அவருக்கு காய்ச்சல் இருக்கிறது. இது எப்படி சொல்லுவோம்? ட்ரை பண்ணி பாருங்கள். he has fever. he has fever. இதுவே எனக்கு காய்ச்சல் இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஐ have fever. நெக்ஸ்ட் ஒன், அவருக்கு உடல்நிலை சரியில்லை. அவருக்கு உடல்நிலை சரியில்லை. இது எப்படி சொல்கிறது? ட்ரை பண்ணி பாருங்கள். he is unwell. he is unwell. அவருக்கு உடல்நிலை சரியில்லை. நெக்ஸ்ட் ஒன், உனக்கு எவ்வளவு தைரியம். உனக்கு எவ்வளவு தைரியம். how dare you. how dare you. நெக்ஸ்ட் ஒன், அவள் எங்கே இருக்கிறாள். அவள் எங்கே இருக்கிறாள். வேர் இஸ் ஷீ. வேர் இஸ் ஷீ. இதுவே அவர் எங்கே இருக்கிறார் கேட்கும்போது வேர் இஸ் ஹீ. நெக்ஸ்ட் ஒன், புத்தகத்தை படி. புத்தகத்தை படி. ட்ரை பண்ணி பாருங்கள். ரீட் த புக். ரீட் த புக். நெக்ஸ்ட் ஒன், நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். நான் இதை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஐ டோன்ட் அக்ரி. ஐ டோன்ட் அக்ரி. நான் ஒத்துக்க மாட்டேன். நெக்ஸ்ட் ஒன், மூடியை திறக்கவும். மூடியை ஓப்பன் பண்ணுங்கள். வாட்டர் பாட்டில் மூடி இந்த மாதிரி மூடியை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓப்பன் த லிட். ஓப்பன் த லிட். ஓப்பன் த லிட். மூடியை திறக்கவும். நெக்ஸ்ட் ஒன்,
எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. I don't know. I don't know. எனக்கு தெரியாது. ரொம்பவும் ஈஸி தாங்க. ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். மழை பெய்து கொண்டிருக்கிறது. இது எப்படி சொல்லுவோம்? ட்ரை பண்ணி பாருங்கள். இட் இஸ் ரெய்னிங். இட் இஸ் ரெய்னிங். மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு இட் இஸ் ரெய்னிங். நெக்ஸ்ட் ஒன். நான் காத்திருக்க வேண்டுமா, நான் காத்திருக்கணுமா, நான் வெயிட் பண்ணணுமான்னு கேட்குறதுக்கு எப்படி கேட்போம்? ஷால் ஐ வெயிட்? ஷால் ஐ வெயிட்? நான் காத்திருக்கணுமா? ஷால் ஐ வெயிட்? நெக்ஸ்ட் ஒன். அதை செய்யாதே. அதை செய்யாதே. டோன்ட் டூ தட். டோன்ட் டூ தட். அதை செய்யாதே. நெக்ஸ்ட் ஒன். சீக்கிரம் குணமடை. கெட் வெல் சூன். கெட் வெல் சூன். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது சீக்கிரமாக குணமடைய சொல்கிறதுக்கு கெட் வெல் சூன் சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன். அவள் சிரித்து கொண்டிருக்கிறாள். she is laughing. she is laughing. நெக்ஸ்ட் ஒன். நான் படித்து கொண்டிருக்கிறேன். நான் படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லுவோம்? I am studying. I am studying. நான் படிச்சுட்டு இருக்கேன். நான் படித்து கொண்டு இருக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன். நம்ம சாப்பிடலாமா, நம்ம சாப்பிடலாமா? Shall we eat? Shall we eat? நம்ம சாப்பிடலாமா? Shall we eat? Shall we eat? நெக்ஸ்ட் ஒன். என்னால் அதை செய்ய முடியாது. I can't do that. I can't do that. என்னால் அதை செய்ய முடியாது. I can't do that. இதுவே என்னால் அதை செய்ய முடியும் சொல்லும்போது I can do that. நாட் மட்டும் எடுத்துட்டா போதும். நெக்ஸ்ட் ஒன். காஃபி சூடாக இருக்கிறதா, காஃபி சூடாக இருக்கான்னு கேட்குறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இஸ் காஃபி ஹாட்? இஸ் காஃபி ஹாட்? காஃபி சூடாக இருக்கா? இஸ் கொஸ்டினோட ஆரம்பத்தில் வரும். இருக்கான்னு கேட்குறதுக்கு இஸ் பிவோர் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன். அதை பற்றி யோசி. அதை பற்றி யோசி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுக்கு எப்படி கேட்போம்? திங்க் அபவுட் இட். திங்க் அபவுட் இட். அதை பற்றி யோசி. ரொம்பவும் சிம்பிள் தாங்க. நெக்ஸ்ட் ஒன். என்னிடம் எந்த ஐடியாவும் இல்லை. என்னிடம் எந்த ஐடியாவும் இல்லை. ஐ ஹாவ் நோ ஐடியா. ஐ ஹாவ் நோ ஐடியா. என்னிடம் எந்த ஐடியாவும் இல்லை. ஐ ஹாவ் நோ ஐடியா. நெக்ஸ்ட் ஒன். சேர்ந்து செய்யுங்கள். குழந்தைங்க கிட்டெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா? டூ இட் டுகெதர். டூ இட் டுகெதர். சேர்ந்து செய்யுங்கள். டூ இட் டுகெதர். நெக்ஸ்ட் ஒன். இதை எனக்காக படியுங்கள். இது எனக்காக படி. ரீட் இட் ஃபார் மீ. ரீட் இட் ஃபார் மீ. இது எனக்காக படி. ரீட் இட் ஃபார் மீ. நெக்ஸ்ட் ஒன். இது சுவையாக இருக்கிறது. இட்ஸ் டெலிசியஸ். இட்ஸ் டெலிசியஸ். இது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குது, சுவையாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு இட்ஸ் டெலிசியஸ். நெக்ஸ்ட் ஒன். நான் திரும்ப வருவேன். ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்குது. ஐ வில் கம் பேக். ஐ வில் கம் பேக். நான் திரும்ப வருவேன். திரும்ப வர்றதுக்கு கம் பேக். ஐ வில் கம் பேக். நெக்ஸ்ட் ஒன். தொடங்கலாமா, ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்போம் இல்லைங்களா? அதுக்கு எப்படி கேட்போம்? ஷால் வி ஸ்டார்ட். ஷால் வி ஸ்டார்ட். தொடங்கலாமா, நம்ம தொடங்கலாமா. ஷால் வி ஸ்டார்ட். நெக்ஸ்ட் ஒன். என்ன நடக்கும்? ஃப்யூச்சரில் இருக்குது. என்ன நடக்கும்னு கேட்குறோம்.
வாட் வில் ஹேப்பன். வாட் வில் ஹேப்பன், என்ன நடக்கும். வாட் வில் ஹேப்பன். இதுவே என்ன நடந்ததுன்னு பாஸ்ட் டென்ஸில் கேட்கும்போது வாட் ஹேப்பன்ட். வாட் ஹேப்பன்ட். நெக்ஸ்ட் ஒன், மறந்து விடு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது. forget it. forget it, மறந்து விடு. இதுவே மறக்காதன்னு சொல்றதுக்கு don't forget it. நெக்ஸ்ட் ஒன், அடிக்காதே. இது எப்படி சொல்வோம். அவரை அடிக்காதே அப்படின்னு சொல்வோம் இல்லைங்களா. இது எப்படி சொல்கிறது. don't hit. இதுவே அவரை அடிக்காதேன்னு சொல்கிறதுக்கு don't hit him. don't hit, அடிக்காதே. உங்களுக்கான கொஸ்டின் இது. நான் ஒரு புத்தகம் படிப்பேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்வோம். கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லியும் யூஸ் பண்ணி பாருங்கள். பேசி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.